கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோசுவா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. தியானத்திற்கான தலைப்பு மெய்யான வழிகாட்டி. இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். யோசுவா 23:8. மிகுந்த தாழ்மையுடன் கர்த்தருக்கு பணி செய்ய ஆரம்பிக்கிற ஊழியர்கள் பலர் இறுதியில் கர்த்தருக்கு சமமாக தங்களை உயர்த்தி விடுவதை நாம் பல சந்தர்ப்பங்களிலும் கண்டிருக்கிறோம். அவர்களுடைய பெயர் பிரசித்தம் செய்யப்படும் போதும் புகழ்ச்சியும் கனமும் தேடி வரும்போதும் தங்களை கர்த்தருக்கு சமமாகவும் சில சமயம் மேலாகவும் எண்ணி தங்களையே அனைவரும் கனம் பண்ண வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இங்கே யோசுவாவோ வயது முதிர்ந்து தனது வாழ்வு முடியப் போகிறது என்பதை உணர்ந்த போதும் ஜனங்களை கூப்பிட்டு அவர்கள் தேவனுக்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும் அவருடைய வழி நடத்துதலை என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது என்பதையும் அவர்களுக்கு உறுதியாக ஞாபகப்படுத்துவதை காண்கிறோம். நான் சீக்கிரத்தில் மரித்து விடுவேன், ஆனால் தேவன் செய்த காரியங்களும் அவரது வார்த்தைகளும் ஒரு நாளும் அழியாது. அதை கடைபிடித்து நடவுங்கள். மாறாக கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணி அந்நிய தேவர்களை சேவிக்க வேண்டாம் என்றும் யோசுவா எச்சரிக்கிறார். வார்த்தைக்கு மாறாக செயற்பட்டால் தேவனுடைய தண்டனைக்கு ஆளாவீர்கள் என்பதையும் அவர்களுக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறார். இன்று இப்படியாக தேவனையும் அவரது வார்த்தைகளையும் நோக்கி மக்களை வழிநடத்துகிற வழிகாட்டிகளையும் ஊழியர்களையும் நாம் காணுவது அரிதாகவே உள்ளது. எல்லாரும் எனது சபை, எனது விசுவாசிகள் என்று தாங்களே எல்லாரையும் கட்டுப்படுத்தி கொண்டு பிரபல்யம் அடைய பார்க்கிறார்களே தவிர தேவனுக்கு மகிமை தேடுவது அரிதாகிவிட்டது. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், கர்த்தரோ விளையச் செய்தார் என்கிறார் பவுல். ஊழியம் என்பது இப்படியாக இருக்க வேண்டும். உண்மையான ஒரு ஊழியனுக்கு இருக்க வேண்டிய மனப்பாங்கு இதுவாகவே இருக்க வேண்டும். நமது கரங்களில் தேவன் கொடுத்த பொறுப்பை சரிவர செய்துவிட்டு மற்ற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட வேண்டும். ஊழியம் நம்முடையது அல்ல, அது தேவனுடையது. அவரது நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டியதே நமது ஊழியம். ஏரோது பேசியதை கேட்ட ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று சொன்னார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாத படியினாலே அந்த நேரத்திலேயே ஒரு தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். ஆனால் யோசுவா ஒரு நல்ல ஊழியனாக வழிகாட்டியாக இருந்தது மாத்திரமல்ல, தனது காலத்தின் பின்பும் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறையுள்ளவராக இருந்தார். ஜெபம் செய்வோமா? பரமபிதாவே, எங்களை காண்கிறவர்கள் உமது சாயலை காணத்தக்கதாக உமது முகத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க அருள் தாரும். ஆமேன்.